பிடிக்க. சரி, ஒரு காலம் நீ பிடிக்க, நான் ஒரு காலம் பிடிக்க. அப்பதான் அன்னைக்கு தானே புதுசா ஒரு உள்பாவடை வாங்கி கொடுத்தேன் நானு. அப்புறம் அதை கட்டிட்டு காட்டுக்கு போன. சரி, அங்க போன கரடி அந்த பக்கம் இழுக்க, நான் இந்த பக்கம் இழுக்க. சரி, என் பொண்ணு ரெண்டா பொழுது போயிட்டாளா, கிழிஞ்சு போயிட்டான். ஆனா என் பொண்ணு ரெண்டா கிழிச்சு போனா கூட பரவாயில்ல. சரி, அந்த பாவாடியும் போயிடுச்சுடா. சாமி, ஊருக்குள்ள இருக்கிற பண்ணை காய்ச்சல் நல்லா கேளுங்க. பொண்டாட்டி போனாலும் பரவாயில்லையா, என் பொண்டாட்டி கிழிஞ்சா கூட பரவாயில்லடா, பாவாடை கிழிஞ்சு போச்சுடா. பாவாடை கிழிஞ்சு நல்லா கேளுங்க சாமியோ. பொண்டாட்டி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, உள்பாவாடை கிழிஞ்சு போச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு இந்த ஆசாரியப்ப. ஏன் சாமி? அதெல்லாம் சாமி, என் பையன், என் பொண்டாட்டி வந்து அழகான பையன் பெற்றெடுத்துக்கிறா, காது குத்துரு சாமி. என் பையன் காது குத்தி வச்சிருக்கேன். ஐயோ, உங்காரு, நான் கத்துன்னு கத்துனா என்னால முடியல. நீ பேசு. சரி, நான் பேசுறேன். இங்க வாங்க. அவர் பேசினாரா? ஒண்ணு சொல்லவே இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், கிட்ட வாங்க. இதுதான் கிறுக்கு பையல. சின்ன கிறுக்கு பையல, இது முதல்ல சொல்லக்கூடாது. பையனு காது குத்தும். அது ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமா ஆசாரியப்பா, நான் இந்த கத்துற வந்து உன் காது கேட்கல. அது நசந்த. சரி, என்ன கொண்டு வந்து உன் பையனுக்கு காது குத்துன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர்ல குத்துறமா, டைமண்ட்ல குத்துறமா, சரி, ஆர்டில குத்துறமா, பிளவர்ல குத்துறமா? என்ன சீட்டாட்டமா நடக்குது? போசாமி, என் பையன் நின்னா நிக்கணும், நடந்தா கிடுக்கு முடுக்குன்னு ஆடணும். அந்த மாதிரி குத்து. நறுக்கி நிக்கிற மாதிரி. ஆமா, மூன்று செஞ்சு குத்திட்டுமா? நல்ல பழப்ப கெடுத்து சாமி. அதெல்லாம் சாமி. ஆமா, அப்படி. சரி சரி, அப்படிதானே. என்ன லோலாக்க வேணுமா? லோலாயி வேண்டாம், கொக்க வேலாயி வேண்டாம், நல்ல தோட்டா பார்த்து குத்துட்டு சாமி. அப்படியா? இதுல குத்துலாமா? குத்துங்க குத்துங்க, நல்லா இருக்கு. புள்ள அழுகவே கூடாது, பார்த்து குத்தணும். பார்த்து மெத குத்துங்க. ஆமா. இங்க பாரு, பிள்ளைக்கு குழந்தைக்கு காது குத்தும் போது அங்கங்க துடிப்பியா, அதனால கழுத்தை பிடி. அது எவ்வளவு கிரைய, இந்த கிரையமெல்லாம் பேசாம குத்துனா அப்புறம் அவர் கேட்கறத நம்ம கொடுத்துதான் ஆகணும். இது எவ்வளவு கிரகம்? வேற ஒண்ணு இல்லடா, ஒரு 2,000 ரூபா. 2,000 ரூபாயா? சாமி, நாடு அண்ணாடு காட்சி 2,000 ரூபா கொடுக்க முடியாது, 5,000 ரூபா கொடுக்குற சாமி. ஏன்னா அவளை இழிச்சா நான் ஏன்டா கூமிட்ட போயில, அவளால ஏற்றுக்க முடியாது. 1,3/4 ரூபா விடும். 1,3/4 ரூபாயா? ஐயோ, அவளால கொடுக்க முடியாது. 33,3/4 ரூபா தர சாமி. இந்த ஆசிரியர் இப்ப வருவியா, இவனை ஏமாத்தி போடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ஒரு 30 ரூபா. அது கட்டி விளையாங்க சாமி, கட்டி ஆகாது, கட்டி ஆகாது. இங்க பாரு, நான் சொல்றது கேள்றா, இது கட்டி ஆகாது. வெறும் 3/4 ரூபா மட்டும். கட்டி ஆகாதா? தண்ணி தண்ணியா போகுது. குத்து. சரி, போடா, போயிட்டு போகுது. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 111 ரூபா தர்றேன். வெறும் 1/4 ரூபா மட்டும் கொடு போதும். சரி, குத்து சாமி, குத்துங்க குத்துங்க. போய் குழந்தை கத்து, கழுத்தை புடுங்க. சரி, சேலையை ஒதுக்கு. இங்க தூக்கு சேலை. சீலையே தூக்கணுமா? ஆஸ் குத்துறோம்ல அந்த. கழுத்தை புடா. எங்க கழுத்தை பிடிக்கிற? ஏன் சாமி? பையன் கழுத்தை புடுறா. அதே காது குத்தும் போது ஆட்டுவேன். பத்திரம் அதுல ஐயோ, முள்ள முள்ள மெத மெத குத்துங்க. மெத சாமி, இந்த காது ஒரு காதை குத்திட்டு ஒரு காது குத்துங்க. இந்த பக்கம் குத்துங்க. சரி, அதெல்லாம் காது குத்திட்டீங்க. உங்க வாய் நார ஒரு பேர் வைங்க. பேரா? பேருனா என் பேர் வச்சுக்க. உங்க பேரா? என்ன மசிக்கு? உள்ள பெத்தது நாங்க, உங்க பேரை இப்படி வைக்க முடியும்? வாய் நார மாதிரி பேர் வை சாமி. யார் பேர் வைக்கிறது? பேர் யார் பேர் வைக்கிறதா? எங்க அப்பா பேர் வை சாமி. இல்லன்னா எங்க அம்மா பேரை வைங்க, இல்லன்னா எங்க அப்பா பேரை வைங்க. எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். 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 2 பேருமே சண்டை கட்டிட்டு
உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரு முத்தானுங்க. அவங்க அப்பா பேரு வீரன். எத்தோட்டுக்குள்ள ஒத்தையமா போக மாட்டேன். அவனுக்கு அப்பல்ல வீரனா வீரன் வீரன். அதனால